Hi viewers, welcome to Clara's Kitchen. நான் உங்கள் விர்ஜீனியா. பாதுஷா எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாதுஷாங்கிறது எல்லாரும் ஸ்வீட்டு விரும்பி சாப்பிட போகிறதில்ல. சிலருக்கு அதிக இனிப்பு பிடிக்காது, சிலருக்கு மைல்டாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த விதத்தில் பாதுஷா சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இந்த பாதுஷா மேலே கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு இருந்தாலும் உள்ளே மைல்டாக இருக்கும் இனிப்பு. அதனால் எல்லாரும் அதை பயப்படாமல் சாப்பிட்லாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற புது வீடியோவை ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாதுஷா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மைதா 1/4 கிலோ, சர்க்கரை 1/4 கிலோ, வெண்ணெய் 100 கிராம், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன், சோடா மாவு 1 பிஞ்ச், 1 ஸ்பூன் சர்க்கரை, மேலே அலங்கரிக்க கலர் தேங்காய் பூ, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய், 1 பிஞ்ச் உப்பு. இப்போ எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்க இந்த வெண்ணெயை எடுத்து போட்டுக்கலாம். அதோட இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெண்ணெயும் சர்க்கரையும் போட்டு நல்லா தேய்க்கணும். இந்த பவுலில் போட்டு நல்லா அந்த சர்க்கரை நொரங்கிறது நல்லா மசியணும். நல்லா வெண்ணெய் நல்லா தேய்க்க தான் அந்த பாதுஷாவோட இது நல்லா வரும். இப்போ நம்ம இந்த சோடா மாவை அதில் போடுவோம். பேக்கிங் பவுடர், உப்பு, தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை இதில் போடுவோம். அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் விரலாலேயே அப்படியே தேய்ங்க. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக புட்டு மாவு மாதிரி அழகாக வருது பாருங்கள். ரொம்ப ஹார்டாக தேய்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் இந்த விரலாலேயே நீங்கள் அதை சாப்பிட்படுத்தணும் அந்த மாவை. நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா லேயராக வரும் பாதுஷா. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு தட்டில் இப்படி பரத்தி வச்சுருக்கிறேன். பரப்பி இப்போ நம்ம அதை கத்தியால் இதை கட் பண்ணி திருப்பி மடித்து அதை பிசையணும். இந்த மடித்ததை இதில் போட்டு திருப்பி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி வைக்கணும். உருட்டிக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக இப்படி எடுத்து வச்சுக்கணும். நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டணும். நல்லா உருட்டிட்டு பெருவிரலால் நம்ம இங்கே பாருங்கள். இப்போ இந்த கை பாதத்தாலேயே இப்படி அமுக்கணும். அமுக்கிட்டு நல்லா இதை சுற்றி நல்லா சரி பண்ணிவிட்டு இந்த பெருவிரலால் இந்த மாதிரி ஒரு அமுக்கு. அஞ்சு எட்டும் சரியாக இருந்தால் அரியா பொண்ணும் கறி சமைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நான் அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் நல்லா
சாப்பாட்டு பிரியர், நல்லா விரும்பி சாப்பிடுவார். அதனால் எனக்கு வந்து அவருக்கு விதவிதமாக சமைச்சு போடணுங்கிற ஆசையில் ஆர்வத்தில் நான் சமையலை கற்றுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பாதுஷாவை எல்லாத்தையும் உருட்டி அதை வடை போல் கொஞ்சமாக கையால் அழுத்தி பெருவிரலால் நடுப்புற அமுக்கி இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை இன்னுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சர்க்கரை பாவில் போட்டு எடுக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு பேனை அடுப்பில் வச்சுருக்குறோம். இப்போ இந்த சர்க்கரை பாவு போடுறதுக்கு சர்க்கரை இதில் போடுவோம். அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும். ஒரு நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரும். அந்த நேரத்தில் அதை இறக்கி வச்சிடணும். நல்லா பாவு நல்லா சர்க்கரை கரையணும். சர்க்கரை கரைஞ்சனையும் அது பாவு கெட்டி படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ராப்பு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு இறக்கி வச்சிடணும். ஒரு கம்பி பதம் வரணும். அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரையுது. நல்லா கொதிச்சோடனே இந்த கம்பி பதம் வரும். பதம் வந்துருச்சு பாருங்கள், கம்பி பதம். இந்த பதத்தில் நம்ம ஒரு ட்ராப் இப்போ எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுவோம். ஏன்னா இது வந்து பாவு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக இதை நான் இப்போ ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த பாவை இறக்கி வச்சுட்டோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த பாதுஷாவை பொரித்து எடுக்கணும். இப்போ இன்னொரு பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சனையும் பாதுஷாவை போட்டு பொரித்து எடுக்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் போடுறேன். கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சனையும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம் நம்ம. ஏன்னா மேலே வெந்துட்டு உள்ளே வேகாமல் போயிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி போடணும். இப்போ எல்லா பாதுஷாவையும் போட்டுட்டேன். நல்ல அதிகமாக அனலை கொடுக்காம கொஞ்சம் சிம்மில் கொஞ்சமாக மீடியம் இதில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நான் திருப்பி விட்றேன். ரொம்ப அதிகமாக அனல் வச்சிங்கன்னா மேலே செவந்துட்டு உள்ளே வேகாது, மாவாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. ஏற்கனவே போடும்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு அனலை குறைச்சிக்கோங்க. சிறு அனல்லையே வேகட்டும். அவசரப்பட்டு செவக்கணுன்னு எடுத்துடாதீங்க. நல்லா சிறு அனலில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து இதை காய்ச்சி வச்சிருக்க பாகில் போடுறோம். பாதுஷா 10 நிமிஷம் இந்த பாகில் ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சுவையான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.